வணக்கம். தனுஷோட விஐபி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ பிஇ படிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாம திண்டாடுறங்கிற பாட்டுக்கு நம்ம கை தட்டி நம்ம ஆரவாரமும் செஞ்சிருப்போம். அதெல்லாம் போயாச்சுங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு உலகத்தை ஆளக்கூடிய ட்ரெண்டியஸ்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பிஇ பிரான்ச்சஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வீடியோ மூலமா. ரொபாட்டிக் இன்ஜினியரிங்ல இருந்து ரெவல்யூஷனரி இன்ஜினியரிங் வரைக்கும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து ஹெல்த் இன்ஜினியரிங் வரைக்கும் என்னென்ன பிரான்ச்சஸ் இனி உலகத்தை ஆள போகுது அப்படிங்கறத பக்காவா பார்க்க போறீங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு என்னென்ன இந்த பிரான்ச்சஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கறத எல்லா விவரங்களும் பார்க்க போறீங்க. ஸோ பிஇ படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ, மெஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரொபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் பற்றி நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா பைத்தான் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிக்கணும், அல்கிரிதம், அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், நாலேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் ப்ராபபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி என்னென்ன அப்படின்லாம் நீங்கள் ஸ்கில்ஸை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஏஐ இன்ஜினியராகவோ, டேட்டா சயின்டிஸ்டாகவோ, மெஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ, இல்லை ஏஐ ரிசர்ச்சராக கூட நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு கம்பெனிலும் நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கோர்சஸ்க்கான ஃபீ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டில் சேர விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட சேலரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஐ கிராஜுவேட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினராக போகும்போது ஒரு வருடத்திற்கு, அதாவது ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது பிஇ டேட்டா சயின்ஸ். இதுக்கு என்ன மாதிரி படிப்புன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? இதுக்கு லார்ஜ் டேட்டா செட்ஸும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதோட இன்சைட்ஸாக பற்றியும் ஸ்கில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் இந்த படிப்பில் நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு ஆஸ் யூஷுவல் டேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியே தான் பைத்தான், அதுக்கு சேமான என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையோ அதே ஸ்கில்ஸ் தான் இந்த டேட்டா சயின்ஸ் படிப்புக்கும் உங்களுக்கு தேவை. ஸோ படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகலாம்? டேட்டா அனலிஸ்ட்டாக போகலாம், டேட்டா இன்ஜினியர், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அனலிஸ்ட் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டா ஆர்கிடெக்ட் கூட ஆகலாம். எந்த மாதிரி கம்பெனிஸ் ஹையர் பண்ணுவாங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஈவன் விப்ரோ கூட நிறைய டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் வரைக்கும் கூட செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகினருக்கு 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன விட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇ நானோ டெக்னாலஜி. ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அப்புறம் நானோ ஸ்கேல், அது எவ்வளோ நானோமீட்டர்ஸ், அது சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ், அது சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தமானது இது படிப்பீங்க. இதுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளஸ் நானோ மெட்டீரியல்ஸ், நானோ ஃபேப்ரிகேஷன்ஸ், அதோட டெக்னிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதோட ப்ராப்ளம் சால்விங், டேட்டா அனாலிசிஸ், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேலைக்கு போகும்போது தேவைப்படலாம். ஸோ இன்னும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ மெட்டீரியல் ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணலாம், நானோ டிவைஸ் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட்டாக கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த இது அதிகமான தேவைகள் இருக்கிறதுனால ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், செமிகண்டக்டர் கம்பெனிஸ், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், நானோ டெக்னிக்கல் ஸ்டார்ட்அப்ஸ்குள்ள கம்பெனியில் நீங்கள் தாராளமாக வேலை தேட ஆரம்பிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ தௌசண்ட்லேருந்து செவரல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு செலவாகும். ப்ளஸ் ஒன்ஸ் நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டீங்க, நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னா 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களோட சம்பளம் கண்டிப்பாக உயரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஇ சைபர் செக்யூரிட்டி. இனி வரப்போகிற ஜென்ரேஷனில் ரொம்ப தேவையான ஒரு படிப்பு இது. ஸோ இது என்ன படிப்பீங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ், அது ப்ராக்டிஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, நெட்வொர்க், டேட்டா, அப்புறம் சைபர் த்ரெட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், ஒரு வேலைக்கு போனீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படணும், பைத்தான், சி, ஜாவா, லினக்ஸ், விண்டோஸ், ஃபயர்வால்ஸ், இந்த மாதிரி நம்ம
சிஸ்டமை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ எங்கே வேலை பண்ணலாம், என்ன மாதிரி ஜாப்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக இருக்கலாம், ஹேக்கர், பெனிட்ரேஷன் டெஸ்டர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், ரெஸ்பான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஃபாரன்சிக் அனலிஸ்ட், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் உங்களுக்கு குவிஞ்சு கிடக்கு. எங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, IBM, சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், சைபர் செக்யூரிட்டி ஃபர்ம்ஸ் லைக் Palo Alto Networks, Fortinet, செக்பாயிண்ட்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் உங்களுக்கு வேலை கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க. இதோட செலவு பார்த்திங்கன்னா 1 லட்சத்திலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு செலவாகும். ப்ளஸ் நீங்கள் வேலை கிடச்சி உங்களுக்கு சம்பளம் போகும்போது ஒரு வருஷத்துக்கு 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 8லேருந்து 15 லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கு சம்பளம் அதிகமாகும். அடுத்தது BE ஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது வந்து நம்ம ஸ்பேஸ்னோடனே வெறும் சயின்ஸ் படித்தவங்க மட்டும்தான் போக முடியும்னு இல்லை, இன்ஜினியரிங் படித்தவங்க கூட அங்கே வேலை பார்க்க முடியும். என்ன மாதிரி வேலை, எதுக்கு படிக்கணும், ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனிங்க்கு, சேட்டலைட் டெக்னாலஜி, மிஷன் பிளானிங், ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இதுக்கெல்லாம் தேவை. என்ன யார் தேவை, நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் தேவை. இதுக்கு வந்து நிறைய என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, அப்புறம் வந்து அந்த இன்ஜினியரிங் பிரின்சிபிள்ஸ்லாம் நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். என்னெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆக்கலாம், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்ஜினியர், மிஷன் கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், நிறைய இடங்களில் வேலை பார்க்கலாம். எங்கெங்கே வேலை பார்க்கலாம், இஸ்ரோவில் வேலை பார்க்கலாம், DRDOவில் வேலை பார்க்கலாம், HAL, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறக்கு தயாராக இருப்பாங்க. இதுக்கு வந்து கோர்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சரிங்களா 2 லட்சம்லேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சேலரி செலவாகும். ப்ளஸ் சேலரி வந்து 4லேருந்து 8 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து BE ரொபோட்டிக் இன்ஜினியரிங். இதுவும் வேகமாக வளர்ந்துட்டு ஒரு துறையாக இருக்குது இன்ஜினியரிங்கில். இது எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ரொபோட்டிக்ஸோட டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன், அப்ளிகேஷன், கைனமெட்டிக்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சென்சார், அதோட அக்யூட்டேட்டர்ஸ், இதை பற்றின எல்லா விவரங்களும் இந்த படிப்பில் படிப்பீங்க. இதுக்கு என்னென்ன ஒரு வேலைக்கு போகணுன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்னா பைத்தான், C++, மேட்லேப், எலக்ட்ரானிக்ஸ், அதோட ஆட்டோமேஷனோட ஸ்கில்ஸு, அப்போ CAD ஓட ஸ்கில்ஸ், AI, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கில்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியராகவோ, ஆட்டோமேஷன் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியராகவும், இப்போ AI இன்ஜினியர், ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனிஸ்னால் நிறைய ஹைடெக் கம்பெனிஸ், ரொபோட்டிக் சிஸ்டம்ஸ், கிரிட்பாட்ஸ், IT சர்வீசஸ், TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து ABB இருக்குது, சீமென்ஸ், போஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குங்க. நமக்கு தெரியாத நிறைய கம்பெனிஸ் வேலை கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவாகும். சேலரி வந்து 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் கூட செலவாகும். இன்ஸ்டிடியூஷன் பொறுத்து உங்களோட செலவு இந்த மாதிரி ஆகும். என்னங்க BEல இவ்வளோ பிரான்ச்சஸா, இத்தனை பிரான்ச்சஸா, இதை பற்றி நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லை வேறு யாருக்காவது உபயோகமானதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ரைட்டாகவே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.